ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஒரு மொத்த சிவிலைசேஷனும், ஒரு மிகப்பெரிய நாகரிகமே இன்னைக்கு அழிய போகுது, சாக போகுது. எக்ஸாக்ட் வேர்டை சொல்லணும்னா சாக போகுது. ஒரு நாகரிகம்னா அதுல வந்து கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அங்க ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இருக்குது, ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், ராணுவம், பொதுமக்கள், வயசானவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு மொத்த நாகரிகத்தை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி உலகத்துக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது எல்லாமே நம்ம சேனல்ல ரெகுலரா 1 மந்தா ஃபாலோ பண்ணிட்டு எல்லா எம்ஜி ஸ்குவாடுக்கும் தெரியும். ட்ரம்ப் 8 மணி டியூஸ்டே அன்னைக்கு நீங்க வந்து நான் சொன்னதுக்கெல்லாம் உடன்படலைனால் உங்க நாட்டையே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அணு ஆயுதம் இருக்கக்கூடிய, நியூக்ளியர் ஆயுதம் கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப், உலகத்துல இதுவரைக்கும் அணு ஆயுதத்தை இன்னொரு நாடு மேல இத்தனை கோடி மக்கள் சம்பந்தமே இல்லாம சாவாங்களேப்பா, நம்ம ஏன்பா இப்படி பண்ணணும்னு யோசிக்காம அந்த தவறை பண்ண ஒரே நாடு அமெரிக்கா. அமெரிக்கா மறுபடியும் அதே தவறை பண்றதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இது டியூஸ்டே 8 PM ஈஸ்டர்ன் டைம். தட் இஸ் இந்தியால நம்மளுக்கு வெனஸ்டே காலையில 5:30 காலையில 5:30 மணிக்கு இந்தியன் டைம் வேர்ல்டே வந்து ஒரு மிகப்பெரிய, இதுவரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 100 வருஷமா நம்ம வந்து அணுசக்தியை வந்து தொடாம இருக்கும். கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆயிடுச்சு கடைசியா யூஸ் பண்ணி. அதை தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா நாடும் அதை ஓரமா வச்சிருக்காங்க. ஏன்னா ஹிரோஷிமா நாகசாக்கில உருதெரியாம 2 நகரங்கள் அழிஞ்சு போச்சு. அந்த ஆயுதம் 8 இயர்ஸா எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கும், அந்த ஆயுதத்தை வந்து எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஆயுதத்தை கொண்டு போய் ஈரான் மேல யூஸ் பண்ண போறேங்கிறத எல்லா விதமான சயின்ஸ்லயும் ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு வீடியோல ட்ரம்போட கெடுல என்னென்ன சொல்லியிருக்காரு, அண்ட் இப்போ கடைசியா பேசினப்போ மரணத்தை நான் வந்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனா ஒரு பைத்தியக்காரன் கையில வந்து உலகத்துல இந்த குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி, இது எந்த விதத்துல யார் இதை சப்போர்ட் பண்ணி பேச முடியும்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நாட்டையே நான் அழிக்க போறேன்னு பெருமையா எப்படி ஒருத்தன் தம்பட்டம் அடிக்க முடியுங்கிறது எனக்கு புரியல. இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டே இருக்கிறப்போ அந்த டயத்தை எதிர்நோக்கி ஈரானிய பொதுமக்கள் இப்பவே கொத்து கொத்தா வெளியே வந்து ஒன்னா சேர்ந்து அந்த குண்டுகளை வாங்குறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல உலகத்துல என்ன ஒரு காட்சி உருவாயிட்டு இருக்குன்னு. ஈரானோட பிரசிடென்ட் ஈரான்ல இருக்கக்கூடிய மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் தான் உயிரை ஈரானுக்காக இழக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க, என்னையும் சேர்த்து அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட்ல? நம்மளோட வாழ்நாள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருப்பு நாள் நாளைக்கு வந்து சேரப்போகுதா? என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத டீடைல்டா உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமும் நம்மள அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது, உலகத்தை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது. இந்த உலகத்தை நம்ம பார்க்குற விதத்தை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது. மனிதர்களோட வாழ்க்கையை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான சிச்சுவேஷன் மிடில் ஈஸ்ட்ல போயிட்டு இருக்குது. அதை முடிஞ்ச அளவுக்கு டீடைல்டா எல்லா கார்னர்ஸையும் கவர் பண்ணி நான் டெய்லி வீடியோவா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதை லாஸ்ட் 1 மந்தா நம்ம சேனல்ல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களும் அதுல சேரணும். நீங்களும் அங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத எந்த பயசும் இல்லாம ஈஸியா சிம்பிளா புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். எஸ்பெஷலி நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நாளைக்கு ட்ரம்ப் கொடுத்த கெடு முடியுது. ஈரானை நான் வந்து அழிக்க போறேன்னு சொன்ன நாள் என்ன நடக்குதுங்கிறத நான் நாளைக்கு வந்து உங்ககிட்ட சேர்ப்பேன். பட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அந்த வீடியோ உங்களை வந்து சேரும். எனிவே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். முதல் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ட்ரம்போட நேத்திக்கு நடந்த பிரஸ் மீட்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். நான் நேத்திக்கு வீடியோ முடியறப்ப சொல்லியிருந்தேன் ட்ரம்ப் வந்து இன்னும் ஒரு 1 ஹவர்ல பிரஸ் மீட் கொடுக்க போறாருன்னு. பிரஸ் மீட்ல அமெரிக்கா வந்து மிகப்பெரிய கண்ட்ரி, அமெரிக்காவுக்கு என்னை மாதிரி ஒரு பிரசிடென்ட் கிடைச்சதே கிடையாது, இனிமேலும் என்னை மாதிரி ஒரு பிரசிடென்ட் கிடைக்கவே மாட்டாங்க, நான் மட்டும் தான் அறிவாளி, ஊர்ல இருக்கிறவங்க முட்டாள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எப்பவும் போல ட்ரம்ப் பேசினாரு. அதுல முக்கியமா ஒரு கொஸ்டின் ட்ரம்ப் கிட்ட கேட்கப்பட்டப்போ, ஈரானுக்கு நீங்க கொடுத்த கெடு முடிய போகுது, ஈரானுக்கு எதுக்கு ட்ரம்ப் கெடு கொடுக்கணும்? சின்ன பேக் ஸ்டோரி. ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பகுதியை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நாட்டை வந்து பாரபட்சமே இல்லாம இஸ்ரேல் அமெரிக்கா அடிக்கிறப்ப ஈரான் சொல்லிட்டாங்க இந்த இடத்தை நாங்க கண்ட்ரோல் பண்றோம், உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரியும் எங்க வழியை ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டாங்க. எப்படி உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரியும் ஃபீல் பண்ணும்? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல எல்லாரும் பயந்தாங்களே கேஸ் என்ன ஆகும், நம்ம ஊர்ல எல்பிஜி சிலிண்டர் வரல என்ன எல்லாமே, ஏன்னா நம்ம ஊருக்கு வரக்கூடிய எல்பிஜி சிலிண்டர் நிறைய அங்கேருந்து தான் வந்துட்டு இருக்குது. நம்ம ஊர்ல நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல் டீசல், நீங்க இப்ப வெளியே போய் பெட்ரோல் டீசல் போடுறது அங்கேருந்து நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன கடல் பகுதி, அந்த வழியா தான் உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு மேஜர் பெர்சன்டேஜ் ஆஃப் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. எனர்ஜினா பெட்ரோல், டீசல், ஆயில், ஃப்ளைட்டுக்கு போடக்கூடிய ஃபியூவல், இது கேஸ் எல்லாமே இங்கேருந்து தான் வந்துட்டு இருக்கு. இது ஒரு சின்ன பகுதியில் இருந்து, ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது, வர்றதுக்கு இந்த ஒரு சின்ன கேப் இருக்கு. இந்த சின்ன கேப்பை ஈரான் பிடிச்சி இருக்கிறாங்க, யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. ஸோ ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் போவிடலன்னா உன்னை அழிச்சிருவேன் மிரட்டிக்கிட்டே இருக்காரு. ஈரான் இருந்துகிட்டு என்னால முடியாது, நீ கிளம்பி போ, நான் ஏன் கிளம்பணும், இது ஏன் மண்ணு, ஏன் நாட்டு மக்கள், நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நீ தான் இங்க உள்ள வந்தவன், நீ இங்க வந்துட்டு என்ன பண்ணணும், நீ எப்படி டிக்டேட் பண்ணலாம், உன் மேல தான் தப்பு இருக்குது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட முத்தி போன ஸ்டேஜ்ல தான் இப்போ ட்ரம்ப் வந்து கெடு கொடுக்குறாரு. உனக்கு 40 நாள் டைம் தரேன், 20 நாள் டைம் தரேன், 10 நாள், 5 நாள், 2 நாள், 1 நாள், இப்போ 5:30 மணி வரைக்கும் இந்தியன் டைம், அவங்களோட லோக்கல் டைம் 8 PM ஈவினிங்.
ஓகேவா? டைம் குடுக்குறேன். அதுக்குள்ள நீ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், நீ வந்து உலகத்துல இருக்கிற எனர்ஜி ஃப்ளோவ நிறுத்தி வச்சுட்டு இருக்கேல்ல, நீ அத கைய எடுக்கலேனால், நான் வந்து உன் நாட்ட உருத்தெரியாம அழிச்சிருவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்ன அந்த டைம் நம்மளுக்கு இன்னும் ஃபியூ ஹார்ஸ்ல வரப்போகுது. இந்தியன் டைம் காலையில 5:30க்கு. அந்த வரிசையில வந்து ட்ரம்ப் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு? "தி என்டையர் கண்ட்ரி ஆஃப் ஈரான் குட் பி டேக்கன் அவுட் இன் ஒன் நைட்." ஒரே நாள் ராத்திரி ஈரான்ங்கிற நாட்டையுமே என்னால அழிச்சிட முடியும். ஒரு நாடையே என்னால ஒரு நாள் ராத்திரியில அழிச்சிட முடியும். அண்ட் தட் நைட் மைட் பி டுமாரோ நைட். அது நாளைக்கு ராத்திரியா இருக்கும்னு சொல்லிட்டு நேத்திக்கு பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, இது யாரோ ஒருத்தன் காமெடி பண்ணல, சினிமா எடுக்கல. உண்மையிலேயே உலகத்துல அணுசக்தியை கையில வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட், ஒரு நாட்டையே அந்த நாட்டையே என்னால ஒரு நாள் நைட்ல அழிச்சிட முடியும். அண்ட் அந்த நைட் நாளைக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. அதோட நிறுத்தாம ஃபர்தரா ஒரு ட்வீட் போடுறாரு. ஓகேவா? அந்த ட்வீட்ட நான் உங்ககிட்ட வாசிக்கிறேன். "A whole civilization will die tonight." ஒரு மொத்த நாகரிகமும் இன்னைக்கு ராத்திரி அழிஞ்சு போகும். நாகரிகம்னா என்ன? ஒரு நாட்டுக்கும் நாகரிகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு சிவிலைசேஷனுக்கும் ஒரு கண்ட்ரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இந்தியா ஒரு கண்ட்ரி, நேபாள் ஒரு கண்ட்ரி, அமெரிக்கா ஒரு கண்ட்ரி, சவுதி ஒரு கண்ட்ரி, இப்படி எல்லாமே ஒரு கண்ட்ரீஸ். பட் அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் உருவாகி கொஞ்சம் வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி போய் பார்ப்போம். 100 வருஷமா, 200 வருஷமா, 1000 வருஷமா, 2000 வருஷமா, 3000 வருஷமா, 4000 வருஷமான்னு போயிட்டு இருந்தோம்னால், இஜிப்தியன் சிவிலைசேஷன். அங்க நாடுகள் வரும், நாடுகள் போகும். ஆனா அங்க இருக்கிற கலாச்சாரம் பல வருஷமா அங்க இருந்துட்டு இருக்குது. அங்க வந்து ஒரு சிவிலைசேஷன் பிறந்து அங்க மனிதர்கள் பல 1000 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ் நாகரிகம், தமிழ்நாட்டுல வந்து இந்த மண்ணுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா புருணை நாகரிகம் சொல்லுவாங்க, வைகை நாகரிகம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம பல 1000 வருஷமா இன்னைக்கு வந்து நம்ம கீழடியை பத்தி பேசுறோம். இது கீழடி நாகரிகம். அது பல வருஷமா அங்க வந்து ஒரு கல்ச்சரே உருவாகி இருக்குது. அங்க லிட்ரேச்சர் இருக்குது. அங்க ஆயிரக்கணக்கான வருஷமான சுவடுகள் நம்மளுக்கு இருக்குது. கரெக்ட்டா? அவ்ளோ வரலாறு, ஹிஸ்டரி, ரிச் ஹிஸ்டரி நம்ம தமிழுக்குன்னு இருக்குது. ஒரு நாகரிகத்தை அழிப்போம்னு தமிழ் நாகரிகத்தை சொன்னாங்கன்னா, ஒரு சிவிலைசேஷன் அழிப்பேன்னு சொன்னாங்கன்னா, அது இங்க இருக்கிற மனிதர்கள மட்டும் இல்ல. தஞ்சை பெரிய கோவில, திருக்குறள, அப்புறம் வந்து நம்ம சங்க கலாச்சாரத்த, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சுவடையும் அழிக்கிறதுக்கு சமம். ஒரு கம்ப்ளீட்டா தமிழ்னவனே உலகத்துல இல்லங்கிறத அழிச்சா எப்படி இருக்கும்? அந்த ஒரு வார்த்தைய ஒரு உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது வந்து எனக்கு எப்படி சொல்றது? உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம்னு. ஈரானியன் சிவிலைசேஷன் அழிப்பேன்னு இருக்காங்க. நாட்டை மட்டும் இல்ல, குண்டுகள் போடுறது மட்டும் இல்ல, ஒண்ணுமே உருத்தெரியாம அவங்க இருந்த வரலாற்று சுவடே இல்லாம அழிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஈரானியன்ஸோட இசை, ஈரானியன்ஸோட மொழி, ஈரானியன்ஸோட வாழ்க்கை, உயிர், ஃபியூச்சர், பாஸ்ட், பில்டிங்ஸ், பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெர்ஷியன்ஸ் எல்லாரோட உருத்தெரியாம அழிச்சிருவேன். எகிப்து சிவிலைசேஷன் அழிப்பேன்னா நான் பிரமிட போட்டு அழிப்பேன்னு கூட நம்ம சேர்த்து சொல்லலாம். அப்படி இத்தனை 1000 வருஷமா மனிதர்கள் பாதுகாத்து கொண்டு வந்த விஷயத்துக்கு கூட ஈரான்ல எதுவுமே இல்லாம பொட்டல் கடை, டெசர்ட் மாதிரி மாத்த போறேன், எல்லாத்தையுமே அழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபர்தரா ஹி சேயிங் நெவர் டு பி brought back again. அண்ட் நான் அடிக்கிற அடிக்கு அப்புறம் மறுபடியும் ஈரான்ங்கிற ஒரு நாட்டை யாருமே திருப்பி உருவாக்கவே முடியாத அளவுக்கு அழிக்க போறேன். ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன். எனக்கு அது நடக்கணும்னு ஆசை இல்ல. பட் இட் ப்ராபபிலி வில். ஆனா அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அது என் ஆசை கிடையாது. ஆனா அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். யாரோ நடத்த போறதில்ல, அதே ஆள் தான். However, now that we have complete and total regime change where different, smarter and less radical minds prevail, maybe something revolutionarily wonderful can happen. Who knows? ஆனா அதுக்கு முன்னாடி இங்க நிறைய ஆட்சி மாற்றம் வந்துருச்சுன்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஆக்சுவலா அங்க ஆட்சி மாற்றம் வரல. ஏன்னா அங்க வந்து அலி காமினை இறந்தாங்கன்னா அவங்களோட பையன் வந்து ஆட்சியில உட்கார்ந்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஈரான்ல இருக்கக்கூடிய டாப் அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் கொன்னுட்டாங்க. ஆனா அவங்களோட பசங்களோ அதே ஐடியாலஜி இருக்கக்கூடிய அடுத்தவங்களோ ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அங்க வந்து எந்த விதத்திலயும் அமெரிக்கா கிளைம் பண்ற மாதிரி ஈரான் அழிச்சாச்சு, ஈரானோட அரசாங்கத்தையே ஒழிச்சாச்சு, ஒண்ணுமே நடக்கல. அவங்க ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுட்டே இருக்காங்க. ஈரானோட அரசாங்கம் வந்து பிரமிட் மாதிரி இருக்குது. ஒருத்தங்க போனாங்கன்னா 2 பேர் அதை ரீப்ளேஸ் பண்றாங்க, 2 பேர் போனா 4 பேர் அதை ரீப்ளேஸ் பண்றாங்க, 4 பேர் போனாங்கன்னா 8 பேர் அவங்களை ரீப்ளேஸ் பண்றாங்க. பிரமிட் மாதிரி அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி ஆள் நிக்கிற வரைக்கும் ஈரானுக்கு டிஃபென்ஸ் யாரோ ஒருத்தங்க அங்க நின்னுட்டே இருக்க போறாங்கன்னு தெரியுது. அப்போ இவங்க சொல்ற மாதிரி ஈரான்ல ஆட்சி மாற்றம் ஏற்படல. பட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இவரோட லாங்குவேஜை நம்ம டெசிஃபர் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும்னால் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்சியாளர்கள் எல்லாத்தையும் இப்போ கொன்னாச்சு. அதனால இப்போ வந்து ஒரு மாற்றம் ஏற்படலாம். அந்த டைம் முடிகிறதுக்கு இந்தியன் டைம் 5:30, ஈரானியன் டைம் 8 மணி வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அதுக்குள்ள அவங்க வந்து ஓகே நாங்க வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஓபன் பண்ணிடுறோம்னு சொல்லி அவங்க வந்து அமெரிக்காவுக்கு அடிபணிந்து போய்விடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. ஹூ நோஸ்? யாருக்கு தெரியும்? அப்படி கூட நடக்கலாம் இந்த ஃபியூ ஹவர்ஸ்ல, அடுத்த சில மணி நேரங்கள்ல. we will find out tonight. நம்மளுக்கு இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா அது தெரிஞ்சிரும் என்ன ஈரான் முடிவு பண்ண போறாங்கன்னு. one of the most important moments in the long and complex history of the world. இது வந்து உலக வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. 47 years of extortion, corruption and death will finally end. 47 வருஷமா ஈரான்ல இருக்கக்கூடிய கொள்ளையடித்தல், ஊழல், அப்புறம் மரணம் வந்து ஒரு வழியா முடிவுக்கு வரப்போகுது. God bless
த கிரேட் பீப்புள் ஆஃப் ஈரான். இது நத்திங் பட் சர்க்காசம் தான் நான் நினைக்கிறேன் ஜென்யூனா முடியிறப்போ. உன் நாட்டையே அழிச்சிருவேன், உன்னையும் அழிச்சிருவேன், எல்லாம் சாக போற, நீங்கலாம் நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்றது என்னன்னு எனக்கு புரியல. ஸோ ஏன் வந்து ட்ரம்ப் வந்து இந்த கரப்ஷன், எக்ஸ்ட்ராஷன், டெத் அப்படின்லாம் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா பல வருஷமா அது என்ன 47 இயர்ஸ்னா 47 இயர்ஸா இப்போ ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆட்சி தான் இருந்துட்டு இருக்குது. ஸோ அலி காமினையோட சீனியர் அப்போ ஆயத்தொல்லா காமினை வந்திருந்தாங்க. அவங்க தான் அங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. அப்போ வந்து ஒரு அதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட்டை வந்து தூக்கி போட்டுட்டு ஈரானியன் ரெவல்யூஷன் ஏற்படுது. அங்க ஈரானியன் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. 46 இயர்ஸ் ஆச்சு அவங்க உருவாகி. ஸோ 47 இயர்ஸ் ஆச்சு. அதை தான் ட்ரம்ப் சொல்றாரு. அவங்க 47 வருஷமாவே தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் முடிவு நான் இன்னைக்கு கொண்டு வர போறேன். எப்படி அவங்கள மட்டும் கவர்மெண்ட் கூட சண்டை போட்டா நோ. ஈரானையே அழிச்சு, ஈரானே உரு தெரியாம செதைச்சு, பெர்ஷியன் வரலாற்றையே அழிச்சு, இப்படி ஒரு நாகரிகம் 7000 வருஷமா அங்க ஒருத்தன் இருந்தாங்கிற உருவே தெரியாம அழிச்சு நான் எல்லாத்தையுமே உடைச்சு நான் வந்து இதை சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து மார்த்தட்டுறது வந்து இதுவரைக்கும் நானும் சொல்றேன். நான் ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸா நான் இங்க வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்களா? இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு பிரசிடென்ட் பேசி நான் பார்த்தது கிடையாது. இந்த பிரசிடென்ட் ட்ரம்பே இதுக்கு முன்னாடி இப்படி பேசி நான் பார்த்தது கிடையாது. இவ்வளோ மோசமா ரீசென்ட் டைம்ஸ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம். டே பிஃபோர் எஸ்டர்டே ஈரான்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அந்த தேன்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை நம்ம ஊர்ல நம்ம சொன்னா சண்டைக்கு போவோம். அந்த மாதிரி நான் சொல்லுவேன்ல, இந்த சில பேர் வந்து யூடியூப்ல வந்த புதுசுல வியூவர்ஷிப்புக்காக கெட்ட வார்த்தை பேசி வீடியோ போடுவாங்க. அது ஏதோ என்ன எவ்வளோ கேவலமா நம்மள நினைச்சா என்ன 4 பேர் எக்ஸைட் பண்ணி நம்ம வியூவர்ஷிப் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஒரு மைண்ட் செட். சொசைட்டியை பத்தி கவலை கிடையாது, ஃபியூச்சரை பத்தி கவலை கிடையாது. இன்னைக்கு எனக்கு காசு சம்பாதிக்கணும், இன்னைக்கு எனக்கு வியூ சம்பாதிக்கணும்னு சில பேர் சில சீப்பான விஷயங்களை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை நம்ம சமூகம் வந்து 2 நாள் பார்த்துட்டு 3வது நாள் வரலாற்றுல தூக்கி போட்டு போயிடுவாங்க. அது இவங்க நம்ம ஒரு யூடியூபர் பண்ணாலே தப்புன்னு சொல்ற ஒரு விஷயத்த ட்ரம்ப் உட்கார்ந்துகிட்டு உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் பொசிஷன்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு பிரசிடென்ட் இருந்துகிட்டு ஒரு நாடையே அந்த கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுறாரு. வாட் கைண்ட் ஆஃப் வேர்ல்ட் ஆர் வி லிவிங் இன்? இன்னைக்கு அந்த நாட்டோட கலாச்சாரத்தை, அந்த நாட்டோட வரலாற்றை, அந்த நாட்டோட மொத்த சிவிலைசேஷனே அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பெருமை பீத்திக்கிறாரு. இதெல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயமா? எனிவே, இதுக்கு ஈரானோட ரெஸ்பான்ஸ் என்ன? ஹவ் இஸ் ஈரான் ரெஸ்பாண்டிங் டு இட்? I'll tell you. ஈரான் மசூத் அவங்க பிரசிடென்ட், ஓகேவா? அவங்க சொல்லியிருக்கிறத உங்ககிட்ட சொல்றேன். Over 14 million proud Iranians have up to this moment declared their readiness to sacrifice their lives in defense of Iran. 14 மில்லியன் இரானியன்ஸ் இந்த நொடி வரைக்கும் 14 மில்லியன், ஓகேவா? நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் 8 மில்லியன். இது 14 மில்லியன், 14 மில்லியன், ஆல்மோஸ்ட் டபுள் ஆஃப் அவர்ஸ். கரெக்டா? 14 மில்லியன் ப்ரௌட் இரானியன்ஸ், பெருமை கொண்ட இரானியன்ஸ் வந்து இந்த நொடி வரைக்கும் தன்னோட உயிரை ஈரானை பாதுகாக்கிறதுக்காக தியாகம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. I too have been. நானும் அப்படிதான். am and will be a sacrificer for Iran. என்னோட உயிரையும் நானும் ஈரானுக்காக தியாகம் பண்றதுல நானும் அதுல ஒருத்தனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட பிரசிடென்ட் உலகத்துக்கே சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம முன்னாடி 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. அமெரிக்கா ஈரானுக்குள்ள என்ன நடக்கணுங்கிறத நிர்ணயித்து நான் இங்க வந்து நான் சொல்றது கேளுன்னு அடிக்கிறாங்க. இவன் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால உன் நாட்டையே உன்னை உரு தெரியாம அழிச்சிருவேன், கொன்றுவேன்னு சொல்லிட்டு உலகத்தோட மறுபக்கத்துல இருந்துட்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் அமெரிக்கா பண்ணிட்டு இருக்குது. ஈரான் இப்ப என்ன சொல்றாங்க? நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி நொடி வரைக்கும் சொல்லிட்டு இப்ப ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல, பிரசிடென்ட் என்ன சொல்றாரு? இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ஈரானை பாதுகாக்கிறதுக்கு உயிரை தியாகம் பண்றதுக்கும் ரெடி ஆயிட்டாங்க, நானும் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்ப பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு இது எந்த மாதிரி ஒரு மொமெண்ட்னு தெரியல வரலாற்றுல. எனிவே, ஈரானோட ரெவல்யூஷனரி காட்ஸ், ஈரானியன் காட்ஸ், ஓகேவா, IRGC அவங்களோட ராணுவம் என்ன சொல்லியிருக்குன்னா, எங்களை நீ அப்படி ஒரு தாக்குதல் நடத்தினேன்னா, இதுல ஈரான்ல வந்து 3 ஆங்கிள் இருக்குது. ஈரான்ல 3 வித்தியாசமான ரெஸ்பான்சஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஒன்னு பிரசிடென்ட் சைடு, அவங்களோட கவர்மெண்ட் சிஸ்டம் ஒன்று ரெஸ்பாண்ட் பண்ணுது. இன்னொரு அவங்களோட ராணுவம் ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது. இன்னொரு அவங்களோட ரிலீஜியஸ் லீடர்ஸ் ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இதுல அவங்களோட கவர்மெண்ட் என்ன சொல்லுது? பிரசிடென்ட் என்ன சொல்றாரு? நான் தயாரா இருக்கேன்ப்பா, என்னப்பா நீ பண்ணு, என் நாட்டுக்காக நான் உயிரை விடுறதுக்கு தயாரா இருக்கேன், ஈரான்ல இருக்கிற எல்லா மக்களும் ரெடியா இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. ஈரானோட ராணுவம் என்ன சொல்லுது? என்னைய நீ தொட்டேனால், இப்படி ஒரு விஷயத்தை நீ பண்ணிட்டேனால் ஈரான் பதிலுக்கு அடிக்கிற அடியில் எல்லா லைனும் நாங்கள் இவ்வளோ நாள் வந்து நாங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்த எல்லா லைனையும் மீறி என்னென்ன நீ எனக்கு பண்ணுறியோ, என்ன பண்ணுவேன்? எங்கள் ஊரில் இருக்கிற பிரிட்ஜ் எல்லாத்தையும் அழிக்க போறியா? எங்கள் ஊரில் இருக்கிற பவர் பிளான்ட் எல்லாத்தையும் அடிக்க போறியா? அடி. இல்லை நீ அணு ஆயுதத்தையே யூஸ் பண்ணுவியா? பண்ணு. ஆனால் பதிலுக்கு நான் அடிக்கிற அடியில் அமெரிக்கா வந்து இந்த மொத்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இந்த மொத்த நிலப்பரப்பில் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, எந்த ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் அடிப்போம். ஏன்னா நாங்கள் வந்து இதெல்லாம் தாண்டக்கூடாது, நாங்க ரூல்ஸ் படி தான் விளையாடணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் நாங்க வந்து இந்த மொத்த போரையுமே வந்து நாங்க ரூல்ஸ் படி அப்ரோச் பண்ணிருக்கோம். பட் இன்னைக்கு நீ எங்க நாட்டை தொட்டேனால், எங்க நாட்டுக்கு அந்த பேரழிவை நீ ஏற்படுத்தினால், நாங்க பதிலுக்கு அடிக்கிற அடிக்கு நாங்க எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க மாட்டோம், நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பதிலடி கொடுப்போம். அண்ட் அந்த அடி மொத்தமா மிடில் ஈஸ்ட் அப்படின்னு மட்டும் இருக்காது, மிடில் ஈஸ்ட்டை தாண்டி இருக்குங்கிறது தான் முக்கியமான வார்த்தை. மிடில் ஈஸ்ட்டை தாண்டினா இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய அரப் கண்ட்ரிஸ் மட்டும் கிடையாது, இப்போ இருக்கிற இஸ்ரேல் மட்டும் கிடையாது, அதை தாண்டி
நாங்க அடிப்போம்னு இருக்காங்க. அத தாண்டி அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஈரான் கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கனால், 1 மாசம் முன்னாடி வரைக்கும் யாரா இருந்தாலும் இல்ல அவங்களோட ஆயுதங்கள்ல இவ்வளவு தூரம் தான்ப்பா போகும்னு சொல்லியிருப்போம். பட் நம்ம பார்த்தோம் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி அவங்க இந்தியன் ஓஷன்ல இருக்கிற ஒரு அமெரிக்கன் பேஸ் அடிச்சாங்க. அது 4000 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. விச் மீன்ஸ் ஈரானோட ரீச்ல உலகத்துல இருக்கக்கூடிய நெறைய கண்ட்ரீஸ் இப்ப உள்ள வந்திருக்குது. ஈரான் நெனச்சா அத பண்ணலாம். ஆனா அமெரிக்கா இன்னும் வரல. ஆனா இருக்கா? நம்மளுக்கு தெரியாது. அமெரிக்கா வந்து ஆயுதத்தையும் உள்ள வச்சிருக்காங்களா? தெரியாது. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, "நீ என்னைய அடிச்சேன்னா, இவ்ளோ நாள் நீ நெனச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பதிலடி கிடைக்கும். அண்ட் அது ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு போகும். நீ நினைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ தாண்டி ஒரு அடி கிடைக்கும் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஈரானோட சப்போர்ட்டர்ஸ் ஓகேவா? ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி மிடில் ஈஸ்ட்ல நெறைய அமைப்புகள் இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப் அல் மண்டப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஒரு ஸ்ட்ரெய்ட் இருக்குது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மாதிரி இன்னொரு ஒரு இடம் இருக்குது. அது வழியா இப்போ வந்து உலகத்துல ஒரு ஃபியூ பெர்சன்டேஜ் ஒரு 12% எனர்ஜி ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது வேர்ல்டுல. அத மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் சொல்றாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா 4வதா ஈரானோட பொதுமக்கள். அவங்களோட ரெஸ்பான்ஸ் தான் இந்த மொத்த இதுலயே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்குது. பொதுமக்கள் என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க? இன்னும் ஃபியூ ஹவர்ஸ்ல அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவிலைசேஷனே அழியிற அளவுக்கு ஒரு தாக்குதல்னு ட்ரம்ப் சொல்றாரு. நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்ஸ், அங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜஸ் எல்லாத்தையுமே உடைக்க போறாங்க நைட்டோட நைட்டான்னு. அப்ப அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? பிரிட்ஜ் கிட்ட இருக்க மாட்டாங்க. எந்த பவர் பிளான்ட் கிட்டயும் போமாட்டாங்க. இன்ஃபாக்ட் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிலாம் கூட அங்கேருந்து கிளம்பி வந்துருவாங்க. ஏன்னா கரெக்ட்டா காலையில 5:30 மணி ஆயிடுச்சுனா நம்ம ஊர் டயத்துக்கு, அவங்க ஊர் டயத்துக்கு சாயங்காலம் 8 மணி ஆயிடுச்சுனா குண்டுகள போட்டு தகர்த்த போறாங்க. நம்ம உயிரிழந்துருவோம்னு சொல்லி பயந்து தள்ளி போயிடுவாங்க. ஆனா ஈரானியன்ஸ் என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க? இப்போ ஒரு நியூஸ் பார்த்தேன். ஈரானியன்ஸ் ஃபார்ம் ஹியூமன் செயின் அட் பவர் பிளான்ட்ஸ் அஹெட் ஆஃப் ட்ரம்ப்ஸ் ஸ்ட்ரைக்ஸ். ட்ரம்ப் அடிப்பேன்னு சொன்ன அந்த பவர் பிளான்ட் முன்னாடி மனித சங்கிலிய ஈரானியன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எங்க நாட்டோட பவர் பிளான்ட்டையும் எங்க நாட்டோட பிரிட்ஜையும் நீ அடிச்சு உடைச்சு அழிக்கணும், எங்க நாட்டையே நீ உடைச்சிடணும்னு நினைச்சேனா என்னையும் சேர்த்தடி, நானும் அது கூடவே போயிடுறேன். என்னைய கொன்ன பாவம் உனக்கு வந்து சேரும். நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் அடிக்க போறது கிடையாது. ஈரானிய பொதுமக்களை நீ கொத்து கொத்தா சாகடிக்க போற இந்த ப்ராசஸ்லன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க போய் ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களாம். 2 கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமான பீப்புளை வச்சிருக்கோம். ஒரு ஆளு ஈகோவோட உச்சகட்டத்தில் இருந்துகிட்டு நான் சொன்னா கேட்க மாட்டியா அடிச்சா நீ எப்படி தாங்க பார்க்கலாமா, நான் உன்னை அடிச்சு உடச்சிருவேன் பாரு அப்படின்னு கத்திட்டு இருக்கிற ஒரு ஆளு. இன்னொரு சைடு நீ என்ன கத்துனாலும் சரி, என்னோட சுயமரியாதை நான் விட மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் நான் எதை நம்புறேனோ அதுக்காக நிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானியன்ஸ். 2 பேரும் இப்போ இந்த இடத்துல நிக்கிறப்போ உண்மையிலே சொல்றேன். இத வந்து ஒரு ஐ டோன்ட் நோ 35 டேஸ் நான் டெய்லி ஃபாலோ பண்ணி பேசி உண்மையிலே எனக்கு பயமா இருக்குது நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு. இத பார்த்துட்டு இருக்கிற எல்லா எம்ஜி ஸ்குவாட் எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன்னு புரியும் கரெக்ட்டா. நம்ம இது ஒரு நாளும் இது எப்படி பெருசாயிட்டு இருக்குது. ஒரு சின்னதா முடிய வேண்டிய ஒரு பிரச்சனை பெருசாயி ஈகோனால அப்புறம் இந்த மாதிரி நடுவுல இருக்கக்கூடிய மிடில்மேன் தூண்டி விடுறதுனால எல்லாமே உச்சகட்ட பதட்ட நிலையில இப்போ போய் நின்னுட்டு இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும். நம்ம வீடியோ நேத்திக்கு ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும். மதன், அப்ப பாகிஸ்தான் அவங்க நடுவுல வந்து எப்படியாவது இந்த போரை நிறுத்தி வைக்கிறதுக்கான வேலையை பார்க்கலான்னு அவங்க ட்ரை பண்ணிருக்காங்களேன்னு நீங்க கேட்பீங்க. நான் நேத்திக்கே சொன்னேன். பாகிஸ்தான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அமெரிக்கா பாகிஸ்தானை நம்பி ஈரான் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது பாகிஸ்தான்ங்கிறதுனால தான் டவுட் அப்படின்னு சொன்ன மாதிரியே பாகிஸ்தான் சொதப்பிட்டாங்க. ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி 2 பேரும் பாகிஸ்தானை வெளியே அனுப்பிச்சு கெட் அவுட் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. உலகத்துல வேற கண்ட்ரியே கிடைக்கலையாப்பா அமெரிக்கா நீ வந்து டீல் பேசுறதுக்கு ஈரான் கிட்ட, உனக்கு நியூட்ரலா பார்த்த கண்ட்ரி ஒரு கண்ட்ரி பாகிஸ்தானா, ஒருத்தன் உள்ள வந்தாலே அவன் என்ன சொதப்ப போறான்னு நம்மளுக்கு தெரியக்கூடாதா, நீ தான் அறிவாளியாச்சு, நீ பெரிய ராஜா அப்படின்லாம் உன்னையவே நீ சொல்லிக்கிற, இது தெரியாதா பாகிஸ்தானை நம்பி இப்படி சொதப்பலாமா. ஈரானியன்ஸ் வந்து முதலே சொல்லிட்டாங்க, இந்த பாகிஸ்தானை கூப்பிட்டு வந்து என்கிட்ட பேசுற வேலைலாம் இருக்காது, கெட் அவுட் அப்படின்ட்டாங்க. 2வது முறை மறுபடியும் பாகிஸ்தான் போறப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி ஓகே பேசலாம், ஆனா என் டேர்ம்ஸ் நீ கேளுன்னு பேசிட்டே இருக்கிறப்ப இப்படி எஸ்கலேட் பண்ண உடனே என்னடா நீ பாட்டுக்கு எங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான், அவன் நாட்டை அழிப்பேன் இருக்கான், மறுபடியும் வெளியே போன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. வேற கண்ட்ரி கிடைக்கலையா. பட் எனிவே பாகிஸ்தான் has failed in this objective to make peace, but we have to wait and see. ட்ரம்ப் சொன்ன மாதிரி இன்னும் few hours இருக்குது. ஜேடி வான்ஸும் அதான் சொல்றாரு, அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட்டும் அதான் சொல்றாரு, இன்னும் சில மணி நேரம் இருக்குது. அந்த கடைசி நொடி வரைக்கும் ஈரான் வந்து ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்துட மாட்டாங்களா, அந்த பேச்சுவார்த்தைக்கு வராங்க, இந்த போரை முடிச்சு வைக்கிறதுக்கு ட்ரம்போட ஈகோ இன்னைக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும், அந்த ஸ்ட்ரைட்டை ஓப்பன் பண்ணி விட்டுற மாட்டாங்களான்னு நாங்கள் யோசிக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. we don't know. நான் எப்பவுமே வீடியோ முடிகிறப்போ ஒரு விஷயம் கேட்பேன், என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்கன்னு. எனக்கு இன்னைக்கு அது கேட்க வேணாம். எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்குது, எந்த உயிரும் போகாமல் நாளைக்கு காலையில் நம்ம எந்திரிக்கணும். எந்த உயிரும் எங்கேயும் போயிருக்கக்கூடாது, எந்த குண்டுகளும் விழுந்திருக்கக்கூடாது, எந்த தாக்குதலும் ஏற்பட்டிருக்கக்கூடாது. பாகிஸ்தான் வந்து இந்த இன்டர்மீடியரியாக இருந்துக்கிட்டு இந்த பேச்சுவார்த்தையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வைக்கட்டும். சீரியஸாக சொல்கிறேன், உயிரிழப்புகள் இல்லாமல் அது நடந்தால் கூட பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இவ்வளோ உயிரிழப்புகள் நடக்கக்கூடாது. ஐ ஹோப் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனிதாபிமானம் இருக்கும். இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒஸ்ட்டான ஒருத்தன் நம்ம நினைக்கிறவங்க கிட்ட கூட கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கும். அது ட்ரம்ப்புக்குள்ளேயும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி அங்கே இருக்கக்கூடிய இந்த மனித சங்கிலி ஃபார்ம் பண்ணி ஈரானியன்ஸ் தன்னோட மரணத்துக்காக காத்துட்டு இருக்காங்களே அங்கே இருக்கிற பவர் பிளான்ட்ஸ் முன்னாடி. ஹோப் எவ்ரிதிங் வில் பி சால்வ் டுமாரோ. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நாளைக்கு என்ன நடந்திருக்குதுங்கிறத டீட்டெயில்டாக உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். அன்டில் தென் பாய் மதன் கௌரி ஷைனிங் ஆஃப் ஹியர். யார் இந்த கேஸை இந்த இஷ்யூவை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.